தாவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்துல ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருந்தாரு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. ஸோ ஈரோடு மாவட்டம் குறிப்பாக இந்த கொங்கு மண்டல பகுதி அப்படின்றது அதிமுகவினுடைய கோட்டையாக பார்க்கப்படுது. ஸோ அதுல விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்திருக்காரு. இதை எப்படி பாக்குறது? உங்களுடைய முதல் கட்ட கருத்து என்ன சார்? அதாவதுங்க, அடிப்படையில ஒரு நடிகராக இருந்து ஒரு இன்சிடென்டா திடீர்னு ஒரு கட்சியை தொடங்கின உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம் தொடர்ந்து அவர் எந்த ஊர்ல நாளைக்கு நீங்க ஒண்ணும் வேண்டாம், இதே திமுக வலிமையா இருக்கிறதா சொல்லப்படுகின்ற டெல்டா பகுதியில ஒரு கூட்டத்தை போட்டாருன்னா கூட இதை விட அதிகமான கூட்டம் வரும். ஏன்னா அதெல்லாம் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ். அவரோட நல்ல ஹிட்டான படத்துக்கு எப்படி ரிப்பீட்டடா ஆடியன்ஸ் வருவாங்களோ, வெறும் நிழல்ல மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நிழல் கதாநாயகனை நிஜத்துல பார்க்கலாமா அப்படின்னு வந்துதான். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. 41 பேர் அநியாயத்துக்கு இறந்து போன ஜாலியன் வாலாபாக், தமிழகத்தின் ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு என்னால குறிப்பிடக்கூடிய கரூர் துன்பியல் சம்பவம், இந்த சம்பவத்திற்கு இந்த அரசாங்கம் 100% முழு முதற் காரணம். ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கம் முழு முதற் காரணம். அதே அளவுக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம் லேட்டா போய் எம்ஜிஆர் மாதிரி நம்ம ஒரு ஹைப் ஏத்திக்கிட்டு லைட்டை போட்டு அமிச்சா நமக்கு பெரிய கூட்டம் கூடும் அப்படின்னு திட்டமிட்டு வந்த விஜய், இவங்க 2 பேருமே காரணங்கிறத ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறது ஒரே ஆள் நான்